ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த விடுதலை தேடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். ரோமர் 12வது அதிகாரத்திலிருந்து நடைமுறை கிறிஸ்துவம் என்கிற தலைப்பின் கீழே கற்றுக்கொண்டிருக்கிறோம். அது என்ன நடைமுறை கிறிஸ்துவம் அப்படின்னா, பல நேரத்துல நமக்கு ஆழமான கடினமான உபதேசங்கள்லாம் ரொம்ப தெளிவா தெரியுது. ஆனா நம்ம வாழ்க்கையை பார்த்தோம் அப்படின்னா அந்த உபதேசத்தை தெரிந்து கொண்டதற்கான அறிகுறியே இல்லாம போயிடுது. சில நேரத்துல வாழ்க்கையில சில நல்ல காரியங்களை நம்ம ஃபாலோ பண்றோம். ஆனா நாம் ஆசைப்பட்டு செய்யறோமே தவிர ஒரு உபதேசத்தின் அடிப்படையில நம்ம இப்படித்தான் வாழணும், நம்ம சரியாத்தான் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஒரு புரிதல் இல்லாம வாழ்றதுனால விலகி போறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பேசிக்கா ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையை எப்படி பிரிக்கலாம்? லேர்னிங் த வேர்ட், லிவிங் த வேர்ட். வார்த்தையை கற்றுக்கொள், வார்த்தையின்படி வாழு. இவ்வளவுதான் மொத்த கிறிஸ்தவம். திருப்பியும் சொல்றேன், வார்த்தையை கற்றுக்கொள், வார்த்தையின்படி வாழ கற்றுக்கொள். இவ்வளவுதான் மொத்த கிறிஸ்தவம். இதனுடைய இரண்டாவது பகுதி வார்த்தையின்படி வாழ கற்றுக்கொள் என்பதுதான் பிராக்டிக்கல் கிறிஸ்டியானிட்டி. அதை நம்ம ரோமர் 12வது அதிகாரத்திலிருந்து கற்றுக்கொண்டிருக்கிறோம். குறிப்பா ரோமர் 12வது அதிகாரம் 16வது வசனத்தை தியானிச்சுட்டு இருக்கிறோம். அந்த வசனத்தை ஃபர்ஸ்ட் நான் வாசிக்கிறேன். ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தையுள்ளவர்களாயிருங்கள், மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள், உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். 4 காரியங்கள் சொன்னேன். ஒன்று, ஏக சிந்தையுள்ளவர்களா இருக்கணும், ஒன் மைண்ட் இருக்கணும். மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் அப்படின்னா மேட்டிமையா சிந்திக்கிறது இல்லை, மேட்டிமையானவைகளை அதாவது மேலானவைகளை. மேலானவைகள்னு சொல்லும்போது பரத்துக்குரியவைகள் அல்ல, உலகத்துல மேலானவைகள், பதவி, பணம், பொருள், பொசிஷன், இந்த மாதிரி காரியங்களை சிந்தியாமல் அதுக்கப்புறம் தாழ்மையுள்ளவர்கள் இணங்கணும். அதுக்கு அடுத்து உங்களே புத்திமான் எண்ணக்கூடாது. இந்த 4 காரியம் இருக்கு. இதுல நம்ம எதை படிச்சுட்டு இருக்கோம்? 2வது காரியத்தை படிச்சுட்டு இருக்கிறோம், மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் அப்படின்னு சொல்லி. ஆனா கடந்த சில நாட்கள்ல நான் உங்களுக்கு சொல்லும் பொழுது மேட்டிமையானவைகள் அப்படின்னு சொல்லும்போது உலகத்துக்குரிய ಒಂದು ரிச்சஸ், பணத்தை பத்தி பார்த்தோம். 2வது பதவியை பத்தி பார்த்தோம். இந்த 2ஐயும் நான் ஒருவேளை அடைஞ்சேன்னா மக்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம்ல பிரதர், வீக்கர் பிரதர் ஹெல்ப் பண்ணலாம்ல அப்படின்னு நினைச்சு நம்ம ஆரம்பிக்கலாம். ஆனா அது எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி நான் காமிச்சேன். சரி, நீங்க ஒருவேளை இன்னைக்கு என்னை பார்த்து இந்த கேள்வி கேட்கலாம், நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டு, ஆனா இப்படி இல்லாம இந்த உலகத்துல வாழ முடியுமா? அல்லது இந்த உலகத்துல இந்த மாதிரி காரியங்களை எப்படிதான் ஜெயிக்கிறது பிரதர், இது எப்படி ஓவர் கம் பண்றது? நான் ஒன்னும் ஆசைப்பட்டு பண ஆசை உடையவன் ஆகல, நான் ஒன்னும் ஆசைப்பட்டு பதவி ஆசை உடையவன் ஆகல. ஆனா பணம் பதவிங்கிறது இந்த உலகத்துல தானா வந்துருதுல. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சர்ச்சுக்கு போறீங்க, ஒரு அசிஸ்டன்ட் பாஸ்டரா இருப்பீங்க, அடுத்து ஆப்வியஸா உங்க நோக்கம் என்னவா இருக்கும்? ஒரு அசோசியேட் பாஸ்டர் ஆகணும், ஆப்வியஸா அடுத்து ஒரு பாஸ்டர் ஆகணும். இல்ல ஒரு சர்ச்சுக்கு போறோம், ரொம்ப நாள் போயிட்டு இருக்கிறோம், ஒரு டீக்கன் ஆகணும், டீக்கன் ஆகணும், ஒரு செக்ரட்டரி, இப்படி இது வந்து ஆட்டோமேட்டிக்கா வரத்தானே பிரதர் செய்யுது அப்படின்னு நினைக்கலாம். அல்லது ஒருவேளை வேலையில் இருந்தா கூட ஒரு வேலைக்கு போன உடனே ஆட்டோமேட்டிக்கா அடுத்தடுத்த நோக்கம் எங்க வருதுன்னா, ஜூனியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னா நம்மள அறியாமலேயே அடுத்த நோக்கம் என்னன்னா, அடுத்து ஒரு சீனியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகணும், ஒரு கன்சல்டன்ட் ஆகணும், ஒரு சீனியர் கன்சல்டன்ட் ஆகணுங்கிறது நம்ம பார்வையில வந்துருதுல பிரதர். கரெக்ட். அப்ப எப்படி மேட்டிமையானவைகளை சிந்திக்காம நான் இருக்க முடியும்? ஆனா வேதம் மேட்டிமையானவைகளை சிந்திக்க கூடாதுன்னு சொல்லுதே. அப்ப பேசிக்கா நான் எதை சிந்திக்கணும்? ஐடியல் மைண்ட் இஸ் டெவில்ஸ் ஒர்க்ஷாப் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இந்த மனசுல ஒண்ணுமே சிந்திக்கலைன்னா அது பிசாசு அவங்க வந்து குடியிருப்பான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அல்லது இப்படி யோசிக்கலாம், சரியானவைகளை நான் சிந்திக்காததினால்தான் தகாதவைகளை நான் சிந்திக்கிறேன். மேட்டிமையானவைகளை நம்ம ஏன் சிந்திக்கிறோம் அப்படின்னா, தேவையானவைகளை சிந்திக்காததுனால அல்லது சரியானவைகளை சிந்திக்காததுனால. சரி, எப்படி ஓவர் கம் பண்றது? ஒரு 5 டிப் வேகமா சொல்றேன் பாருங்களேன். முதல்ல எதை சிந்திக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சூப்பரா சங்கீதம் 1 படிக்கும் பொழுது, சங்கீதம் 1:2 வசனம், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்ப யோசிச்சு பாருங்க, இரவும் பகலும் இந்த வேதத்துக்கு ஒத்த சிந்தை உடையவனாகவே நான் இருந்தா இந்த உலகத்துல நான் எப்படி பணக்காரன் ஆகணும், இந்த உலகத்துல எப்படி நான் பதவி உள்ளவன் ஆகணும், இந்த உலகத்துல எப்படி என்ன பின்னால நிறைய பேர் கூட்டம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற சிந்திக்கிறதுக்கு எனக்கு நேரமே இல்லாம போயிடும். இந்த வேதத்தை சிந்திச்சோம் அப்படின்னா எப்போ? இரவும் பகலும் அப்படிங்கிறத 2 வகையா சொல்லலாம். ஒன்று, ஒரு பிரகாசமான காலங்களா இருந்தாலும் இருண்ட காலமா இருந்தாலும், அது சரியா வாழ்க்கையில எல்லாம் சரியா போயிட்டு இருந்தாலும் தவறா போயிட்டு இருந்தாலும், எந்த சூழ்நிலையிலையும் நான் வேதத்திற்கு ஒத்த சிந்தை உடையவனாய் இருக்கிறேனா அப்படி இருந்தா இருந்து தப்பிச்சுக்கலாம். 2வது, இந்த உலக காரியங்கள் மேல ரொம்ப ஆசை இல்லாதவங்களா இருக்கணும். பாத்துறீங்களா? சில பேர் பாருங்க, ஒரு நல்ல சோஃபா இருக்கும், அது நல்லதா இருக்கும். சோஃபால மேக்சிமம் என்ன பண்ண முடியும்?
உட்கார முடியும், யாரும் இல்லைன்னா படுக்க முடியும், அவ்வளவுதான். அந்த சோஃபாவில கொஞ்ச நாள் இருந்ததுக்கு அப்புறம் என்ன தோணும் அப்படின்னா, ஒரு கடையில ஒரு புதுசா சோஃபா பார்த்த உடனே என்ன தோணும், அதை வாங்கினா நல்லா இருக்கும்ல. இப்ப என்னன்னா, தேவைக்காக அதை நம்ம வாங்கல, அதை நம்ம பார்த்ததுனால நம்ம வாங்குறோம். அதை ரீசெண்டா ஒரு பிரதர் சொன்னாரு என்கிட்ட வந்து, தரையிலாம் எப்படி பிரதர் படுக்க முடியும், தூக்கமே வராது அப்படின்னாரு. பேசிக்கா தரையில படுக்கிறது நல்லது. ஐயோ பைதவே, நான் மெத்தையில படுக்கிறோமா தரையில படுக்கிறோமாங்கிறத பத்தி பேசல, தப்பா நினைச்சுக்காதீங்க, எடுத்துக்காட்டுக்காக நான் சொன்னேன். அப்போ தேவைகளை வைத்து பர்ச்சேஸ் பண்றது தப்பு இல்லை, ஆனா நம்ம அதன் மேல அதிக நாட்டத்தை செலுத்தும் பொழுது, அல்லது தேவை இல்லாத மேல நாட்டத்தை செலுத்தும் போது பிரச்சனையா இருக்கு. சரி, ஓகே. இந்த டிசையர் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி கொலோசியர் 3வது அதிகாரம் 2வது வசனம், மேலானவைகளை தேடுங்கள்னு சொன்ன வேதம் மேலானவைகளையே நாடுங்கள் அப்படின்னு அடுத்த வசனத்துல சொல்லுது. அப்புறம் என்ன பண்ணும், நான் என் ஆசை எதைப்பட்டாலும், எதை நான் வாங்கணும்னு நினைச்சாலும், எந்த இடத்துக்கு நான் போகணும்னு நினைச்சாலும், என்னுடைய எல்லா ஆசையுடைய எண்ட் பாயிண்ட் எதுவா இருக்கணும்னா தேவனுடைய ராஜ்யமா இருக்கணும். ஒரு பொருளை நான் வாங்கும் பொழுது, இல்ல ஒரு இடத்துக்கு நான் போகும் பொழுது, இந்த இடத்திற்கு நான் போவதால், இந்த பொருளை நான் வாங்குவதால் தேவனுடைய ராஜ்யத்திற்கு என்ன லாபம்? இப்படி முடியுமானா முடியும் நினைக்கிறேன். ஏன்னா அதனால தான் வேதம் சொல்லுது, மேலானவைகளை தேவையானது போது தேடுங்கள்னு சொல்லாம, மேலானவைகளையே தேடுங்கள்னா எப்போது அதை பத்தி யோசி. அப்படி யோசிச்சா இதுல இருந்து நம்ம ஜெயிச்சிடலாம். சங்கீதம் 71:25 சூப்பரா சங்கீதக்காரர் எழுதி வச்சிருக்க பாருங்களேன். பரலோகத்தில் உண்மை இல்லாமல் எனக்கு யார் உண்டு, இதுக்கு நம்ம எல்லாரும் ஆமென் அல்லேலூயா அப்படின்றோம். ஆனா அதுக்கு அடுத்துதான் மிக முக்கியமான விஷயம், இந்த இடத்துக்கு வர்றதுக்கு இன்னொரு காரியம் இருக்கு. என்ன காரியம்னா, பூலோகத்தில் உண்மை தவிர எனக்கு வேறே விருப்பமும் இல்லை. பல பாட்டு பாடுவோம், உண்மை தவிர வேற விருப்பம் இல்லைன்னு. அப்போ நம்ம சொல்லுகிற அநேக பொய்யே அநேக பாடல்கள் தான், அது வேற விஷயம். ஆனா தாவீது சொல்றான், என்ன ஆட்டிடியூட் பாருங்களேன், இந்த பூலோகத்துல ஆசை அப்படின்னு கேட்டா எனக்கு அவர் தான் ஆசை. பரலோகத்தை அப்புறம் பார்க்கலாம், பூலோகத்துல யார் ஆசை, அவர் தான் ஆசை. அப்படி ஆசையா அவர் இருக்கிறாரா? அப்படி இருந்தாருன்னா எஸ்கேப் ஆயிடலாம். காரியம் சொன்னேன், எப்போதும் வேதத்தை குறித்த சிந்தை எனக்கு இருக்கிறதா முதலாவது. ரெண்டாவது, என் ஆசை எந்த வகையிலையும் ஆசையை எடுத்துட்டு போனாலும் அது கடைசியா அது தேவனிடத்துல போய் சேரணும், அல்லது தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஏற்றவைகளா இருக்கணும். அதுக்காகத்தான் இதை நான் ஆசைப்படுறேன் அப்படிங்கிற ஸ்டேஜில் இருக்கணும். மூன்றாவது, என்னோட நம்பிக்கை. நாம நினைக்கிறோம் இந்த பதவி, இந்த பணம், இந்த பகட்டு, இந்த பொசிஷன் இதெல்லாம் நம்மளை காப்பாற்றும்னு நினைக்கிறோம். ஆனா நம்ம நம்பிக்கை இது இல்லை. இதே விடிலை தேடியில பல வாரங்கள் இந்த ஹோப் அப்படிங்கிற காரியத்தை குறித்து நம்ம பல நாட்கள் பார்த்தோம். நம்மளோட நம்பிக்கை என்ன தெரியுமா, எல்லாத்துக்கும் மேல மரித்தாலும் மரித்ததற்கு பின்பு எனக்கு ஒரு வாழ்வு இருக்கிறது. இந்த பதவி, இந்த பணம், இந்த பகட்டு இது எல்லாமே எது வரைக்கும் வரும்னா கல்லறை வரைக்கும் வரும். கல்லறைக்கு அப்புறம் இந்த உலகத்துல வேற எதுவுமே ஹோப் கொடுக்காது. கல்லறை வரைக்கும் வருவதற்கு தான் இதை நம்பிக்கை வைக்கலாம். ஆனா கல்லறையும் தாண்டி ஹோப் என்ன அப்படின்னா இந்த சுவிசேஷம் தான். அப்ப கல்லறையும் தாண்டி ஹோப்பு கொடுக்க இந்த சுவிசேஷம் கல்லறைக்கு முன்ன ஹோப்பு கொடுக்காதா? நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இந்த எல்லா காரியமும் பதவி, பணம், பொருள், மக்கள் இதெல்லாம் எந்த வரைக்கும் நம்பிக்கை? கல்ற வரைக்கும் தான் அந்த நம்பிக்கை. கல்லறைக்கு அப்புறம் எதுவும் நம்பிக்கை கொடுக்க முடியாது. ஆனா இந்த சுவிசேஷம் கல்லறையை தாண்டி உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கறதுனால இதை விட வேற எங்க நீங்க எதை நம்ப போறீங்க? இந்த சுவிசேஷம் தான் தேவ பலன், இதை நம்பலாம். நான்காவது, இந்த உலக காரியங்களை ரொம்ப அட்மையர் பண்ணாதீங்கன்னா வாவ் சூப்பர்ல அப்படின்னு சொல்லி அதை ரொம்ப பெருமையா பேசாதீங்க. அதாவது இப்படி யோசிக்கலாம், கிறிஸ்தவ உலகம் பாருங்களேன், ஒரு கிறிஸ்தவன் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா காரு, பங்களா, வீடு வசதியோட நல்லா படிச்சு எல்லாம் இதான் ஆசீர்வாதம் நினைச்சிட்டோம். அப்ப எதை அட்மையர் பண்றோம் அப்படின்னா தாழ்மை அட்மையர் பண்ணல, அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய சாந்தம், பொறுமை, தயவு, நற்குணம், இச்சை, அடக்கம், விசுவாசம் இதெல்லாம் நமக்கு வேல்யூவாவே தெரியல. கிறிஸ்துவின் சாயல், கிறிஸ்துவுக்காக பாடு, இன்னும் சொல்ல போனா கிறிஸ்துவுக்காக ஊழியம், தேவனுடைய ஆத்துமாக்கள் ஆதாயம் இதெல்லாம் நமக்கு பெருசா தெரியல. நம்ம ஆசீர்வாதம் சொல்லி அட்மையர் பண்றது எதை அட்மையர் பண்றோம்னா, ஈவன் ஊழியக்காரரா இருந்தா கூட எவ்வளவு பெரிய சர்ச்சு, எவ்வளவு விசுவாசி, எவ்வளவு காணிக்கை, எவ்வளவு தசமபாகம், எவ்வளவு கட்டடம், இன்னும் சொல்ல போனா எவ்வளவு அசட், இதைத்தான் அட்மையர் பண்றோம். இந்த எண்ணத்தை மேல மாத்துங்க. அட்மையர் எதை பண்ணுங்க அப்படின்னா, நீங்க இந்த காரியத்தை அட்மையர் பண்ணாதீங்க. சூப்பரா ஆண்டவர் வார்த்தை சொல்லுவார் பாருங்க, லூக்கா 21:5-6 படிச்சீங்கன்னா, ஆலயத்தை பார்த்துட்டு என்ன சூப்பரா இருந்துச்சு தெரியுமா ஆலயம் அப்படின்னு அவங்க சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, எது ஆலயம்? நீங்க சர்ச்சை கிரானைட் போட்டு கட்டுறீங்களா, மார்பிள் போட்டு கட்டுறீங்களா, இல்ல எதை போட்டு கட்டுறீங்கிறது முக்கியம் இல்லை, நான் அதை பத்தி சொல்லல. ஆனா இங்க அவர் என்ன சொல்றாரு பாருங்களேன், சிறந்த கற்களினாலும், நான் இதனாலதான் கிரானைட்டுக்கு வார்த்தை யூஸ் பண்ண, ஓகேவா, சிறந்த கற்களினாலும் காணிக்கைகளினாலும். பிரதர் யார் டொனேஷன் கொடுத்தா தெரியுமா பிரதர்?
காணிக்கைகளினாலும் தேவாலயம் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறதை குறித்து சிலர் சொன்னபோது, இந்த டெம்பிள் பாருங்க, வெள்ளை கல்லுல இவ்வளவு அடி நீளமுள்ள ஒரே கல், இத்தனை கல்லை வச்சு இப்படி கட்டுனாங்கன்னு சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு, நீங்க பார்க்கிற இவைகளில் ஒரு கல் மற்றொரு கல்லின் மேல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்படும் நாட்கள் வரும். ஈவன் டெம்பிளுக்கே அந்த நிலைமைன்னா நம்ம வீட்டுக்கு, நம்மளோட வசதி வாய்ப்புகளுக்கு இதெல்லாம் வேண்டாம் நான் சொல்லலை. இதை அட்மயர் பண்ணாதீங்க நான் சொல்ல வரேன். இந்த கார், இந்த வீடு, இந்த மாதிரி இருந்தாதான் வாழ்க்கையில சந்தோஷம் நினைச்சு அதை மேலான இடத்துல வைக்காதீங்க அப்படின்னு சொல்ல வரேன். இதெல்லாம் அவசியமா? நிச்சயம் அவசியம். நல்ல கார், நல்ல வீடு, நல்ல ஒரு பொசிஷன், வேலை, பணம் எல்லாம் அவசியம்தான். ஆனா நீங்க அட்மயர் பண்றீங்களா இல்லையாங்கிற இடத்துலதான் பிரச்சனை வரும். 5வதாக, டோன்ட் லேபர் ஆஃப்டர் தம். இதுக்காக கடினப்பட்டு எப்படியாவது வீடு வாங்கிடணும், எப்படியாவது கார் வாங்கிடணும், எப்படியாவது அவனை விட நம்ம பொண்ணுக்கு சிறப்பா கல்யாணம் பண்ணி வச்சிடணும், எப்படியாவது அந்த வீட்டை விட 2 ரூம் எக்ஸ்ட்ரா போட்டுடணும், எப்படியாவது அவங்களை விட காஸ்ட்லியான ட்ரெஸ் வாங்கிடணும். இப்படி இந்த மாதிரி இதுக்கு லேபர் ஆகாதீங்க, இதுக்காக பாடுபடாதீங்க, இதையே சிந்திச்சு இதுலயே வெறிய உழைக்காதீங்க. யோவான் 6வது அதிகாரம் 24 வசனத்துல அந்த பகுதியை வாசிச்சு பாத்தீங்கன்னா, முதல் நாள் அங்க ஒரு 5 அப்பம் 2 மீன் ஆண்டவர் ஆசீர்வதிச்சு கொடுத்திருப்பாரு. அந்த அற்புதத்தை பார்த்திருப்பாங்க. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா இயேசு வந்துட்டாரா தேடுறாங்க. வசனம், அவர் அங்க இல்லாததை அவர்கள் கண்டு உடனே அந்த படகுகளில் ஏறி இயேசுவை தேடிக்கொண்டு, இயேசுவை தேடி போற கூட்டம் சூப்பர் பிரதர் அப்படின்னு சொன்னா அவர் கப்பர்நகூமுக்கு வந்துட்டாங்க. அங்க வந்து இயேசுவை பார்த்தோன்னு, ஆண்டவரே எப்ப இங்க வந்தீங்க, நாங்க உங்களை தேடி தேடி அலைஞ்சிட்டு இருக்கோமே அப்படின்னு. அவர் சூப்பர்ப்பா, உங்களை மாதிரி மக்களை பாக்குறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொன்னாரா? என்ன சொன்னார் தெரியுமா? நீங்கள் அற்புதம் பார்த்ததுனால வரல, சோத்துக்கு வந்திருக்கேன்னாரு. அப்படி சோத்துக்குன்னு இல்லை, தப்பா நினைச்சுக்காதீங்க. அங்க என்ன இருக்குன்னா, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதுனால என்ன தேடுறீர்கள். பிரதர், நீங்க இயேசு எதுக்காக தேடுறீங்க? எங்க தேடுறீங்க? அவங்க அதுக்குதான் தேடினாங்க. அப்படி தேடின உடனே அவர் சொன்னார், என்ன சொன்னார்னா, அழிந்து போக போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பீங்கள். அதே தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். அழிந்து போகிற அந்த காரியத்திற்காக கிரியை நடப்பித்து உங்க டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. இதெல்லாம் தேவை, இதெல்லாம் அவசியம், இதெல்லாம் அத்தியாவசியம். அவசியம், அத்தியாவசியம், எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா இவைகளுக்காகவே உங்க வாழ்க்கையை நீங்க தொலைச்சிடாதீங்க. நிலை நிற்கக்கூடிய பரலோக ராஜ்யத்திற்கு தொடர்புடைய காரியங்களுக்காகவே லேபர், அதாவது பிரயாசப்படுங்கள். இவைகளுக்காக எல்லாம் உழைக்கணும், தப்பு இல்லை. ஆனா என்னுடைய வருத்தத்தின் பிரயாசம் எதுக்குன்னா மேலானவைகளுக்கு. அப்படி சொல்லிட்டு நீ எதுக்குப்பா பிரயாசப்படணும்னு அதே பகுதியில சொல்றாரு. நீ எதுக்காக என்ன தேடுற? சோத்துக்காக தேடினியா? என்ன வீட்டுக்காக தேடுறியா? என்ன அப்பத்துக்காக தேடினியா? அதுல திருப்தியாவனு தெரியும் இல்ல என்ன எனக்காக தேடுனியா? ஏன் அப்படின்னா 35வது வசனம், ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசி அடையான். உனக்கு சோறு முக்கியம் இல்ல, நான் தான் முக்கியம். நாம இன்னைக்கு கிஃப்ட்ஸை அட்மயர் பண்ற அளவுக்கு, பொருளை அட்மயர் பண்ற அளவுக்கு அதை கொடுத்தவரை அட்மயர் பண்றது இல்லை. கண்களை மூடி நாம் சொல்லிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, மேட்டிமையானவைகளை நாங்கள் தேடாமல், பொருளை தேடாமல், பணத்தை தேடாமல், பதவியை தேடாமல், ஆண்டவரே இவைகளெல்லாம் எங்களுக்கு தருகிற தேவனை தேட எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களுடைய பார்வை, எங்களுடைய நோக்கம், எங்களுடைய தரிசனம், எங்களுடைய விருப்பம், எங்களுடைய பிரயாசம் ஜீவ அப்பமாகிய உம்மை தேடுவதாக இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா, உம்மிடத்திலிருந்து என்ன பெற்றுக்கொள்ள முடியும் என்பதற்காக உம்மை தேடாமல், உம்மையே எங்களுடைய சாயலாக நாங்கள் மாற்ற வேண்டுமே ஆண்டவரே. உம்முடைய சாயலாகவே நாங்கள் மாற வேண்டும் என்பதற்காக உம்மிலே தரித்திருக்க உம்மை அதிகமாய் தேட எங்களுக்கு நீர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.